ஐயப்பன் கோவில் மற்றும் அதன் விரத முறைகள். சபரிமலை ஐயப்பன் கோவிலானது 4133 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு உள்ள ஐயப்பன் சிலையானது விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கு ஓடும் பம்பை நதியானது இன்றளவும் புனித நதியாக கருதப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட சபரிமலைக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் மாலையிட வேண்டும். முதல் முறை மாலை அணியும் பக்தர்களை கன்னிச்சாமி என அழைப்பார்கள். கோவிலில் சென்று அங்கு குருசாமியின் கையால் மட்டுமே மாலை அணிய வேண்டும். இப்படி மாலை அணிந்த பக்தர்கள் ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி வீட்டில் ஐயப்பனை நினைத்து சரணம் பாட வேண்டும். மனதளவில் கூட பெண்களை நினைத்து பார்க்க கூடாது. காலில் காலணிகளை அணியக்கூடாது. விரத காலத்தில் முடி திருத்தம் செய்யக்கூடாது. மது அருந்துதல், மாமிசம் உண்ணுதல், தகாத சொற்களை பேசுதல் போன்றவைகள் கூடாது. காவி, நீளம், பச்சை, கருப்பு போன்ற நிற உடைகளை மட்டுமே அணிய வேண்டும். இதில் கருப்பு நிற உடை மிகவும் நல்லது. ஏனெனில் கருப்பு நிறம் சனி பகவானின் பார்வையில் இருந்து உங்களை காப்பாற்றும். இப்படி 48 நாட்கள் கடுமையான பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்து ஐயப்பனை தரிசித்து வந்தால் அவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்பது ஐயப்பனின் வாக்கு. ஐயப்பன் பிடிக்கும் நான் வீடியோ